வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. லைஃப்பில் இந்த திருமண பந்தம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட். இந்த திருமணம் சில பேருக்கு நறுமணமாக இருக்குது, சில பேருக்கு மறுமணமாக இருக்குது, சில பேருக்கு அந்த திருமண அம்சமே இல்லாமல் கூட இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அது நம் ஜாதகட்டத்தையும் உள்ள கிரகநிலை தான் காரணம். சில பேருக்கு கல்யாணம் ஆகலைன்றது கவலையாக இருக்கும், சில பேர் கல்யாணம் ஆகிடுச்சே அந்த வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குன்றது சில பேருக்கு கவலையாக இருக்கும். ஸோ இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பது, திருமண வாழ்க்கையை இல்லாமல் செய்வது, திருமணம் அமைந்தும் பிரிவினை கொடுப்பது, இதுக்கு எல்லாமே நம் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை தான் காரணமே தவிர அடுத்தவங்களை குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. சரி, இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் தான் பார்க்கலான்னு இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, அவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணன்றது அவர் திருமணம் நடந்து அது பிரிவினையும் நடந்து விட்டது. ஸோ அது லைஃப் அடுத்த லைஃப் எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலான்ட்டு என்கிட்ட வந்து கேட்டது. நிறைய பேர் மேக்ஸிமம் இந்த யூடியூப்பை பார்த்தா என்கிட்ட வருது. பட் இது வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து என்னோடய கிளைண்ட்டு, அவர் மூலமாக ரெக்கமெண்டேஷன் மூலிமா வந்தது. ஸோ அவர் ஜாதகத்தை இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் ஸ்க்ரீனில் ஜாதகம் வருது பாருங்கள். அவர் பிறந்திருப்பது கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு, ராகு, 6ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், கேது, 9ஆம் இடத்தில் சூரியன், 10ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன். அட் ப்ரெசென்ட் ஒரு நடைமுறையில் செவ்வாய் திசையில் சனி புத்தி ஓடிட்டுருக்கு. சரி, இவர் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சார் என் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதான் ஒரு கேள்வி கேட்டார். அதாவது கல்யாணம் ஆகிடுச்சு அவ்வளோலாம் சொல்லி என் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். அவர் பார்க்கும்போது செவ்வாய் திசையில் சனி புத்தி ஓடிட்டுருக்கு. சார் ஒரு திருமணம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டோம். நடந்துருச்சு சார். இப்போ பிரிஞ்சிட்டிங்களா அப்படின்னா, ஆமாம் சார் டிவோர்ஸ் ஓடிட்டுருக்கு. ஏன் சார் என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கான ஒரே காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதி வலிமையாக இல்லை, வலிமை இழந்து நிற்கிறார். ஸோ அப்போ அந்த முதல் தாரம் சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி வலிமை இல்லாமல் இருப்பதே முக்கிய காரணம். இதுதான் காரணம். சரி, ஜோதிட ரீதியாக போகும்போது எப்படி வலிமை இல்லை, ஏன் இல்லை அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு ஜாதக கட்டத்தில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸை பற்றி சொல்லிடுவோம் திருமண அமைப்பை பற்றி. ஒரு 7ஆம் அதிபதி வலிமையாக இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த கிரகம் லக்கணத்துக்கு எப்படி இருக்கும், அந்த கிரகத்தின் மற்ற கிரகத்தின் பார்வை சேர்க்கை யார், அந்த கிரகம் ஆகிய நட்சத்திராதிபதி யார், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல குரு இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி, கேந்திராதிபதி. இவர் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 3, 6, 8 பானில் நின்றிருந்தால் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது பொதுவான விதி. சரிங்களா? சில பேர் கமெண்ட்டில் கேட்கக்கூடாது, சார் 3, 6, 8 பானில் இன்னும் பிரிவினை ஆயிடுச்சே சார். அது ஆகத்தான் செய்யும். அது வந்து ஒரு பேசிக், இட்ஸ் நாட் அ பேஸ், அது ஒரு பேசிக்கான ஒரு லைன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குரு இந்த இடத்துல 2ல் நிறைஞ்சு நிற்பதுன்றது ஒரு மைனஸ் தான். 1. 2வது, அந்த குரு குரு இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாருன்னா சதய நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தில், அதாவது ராகுவின் நட்சத்திரத்தில் ராகுவோட பின்னப்பட்டு ராகுவின் நட்சத்திரம் பெற்று அந்த குரு நிற்கிறார். இது பெரிய மைனஸ். இந்த லக்கணம் இல்லை, எந்த ஒரு லக்கணம் 7 கூடிய அதிபதி ராகுவோட பின்னப்பட்டு அது ராகு சாரம் பெற்றே நிற்பது அப்படின்றது சிறப்பு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல அம்சகட்டத்தில் பண்ணால் அந்த குரு நீசம் பெற்ற அமைப்பில் இருப்பார், மகரத்தில் இருப்பார் அம்சகட்டத்தில். அப்போ ராகுவின் சுவாதி 2ஆம் பாதத்தில் அவர் நிற்கிறார். அப்போ குரு ராகு நட்சத்திரம் பெற்று ராகுவோட பின்னப்பட்டு அம்சத்தில் நீசம் பெறுகிறார். அப்போ இந்த இடத்துல 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கே கிடையாது. நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டா ஓகே 2ல் நான் சுக்கிரனோட வீட்டில் நல்லா இருக்கார், சுபகிரகத்தோட வீட்டில் இருக்கார் அப்படின்லாம் எடுக்கக்கூடாது. இது 1. 2வது, இந்த இடத்துல 7ஆம் அதிபதி ஓகே கேட்டுட்டான்னு சொல்லிட்டோம். இதை யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய், சந்திரன். இது ஒரு வகையில் சிறப்புன்னு நம்ம இந்த இடத்துல பேசலாம். ஏன்னா குருவுக்கு அது சிறப்பு இல்லையா? ஏன்னா குருன்றது 7 கூடிய கலஸ்தரஸ்தானம். 7ஆம் அதிபதி அந்த குரு பகவானுக்கு செவ்வாய் நல்லோர், சந்திரனும் நல்லோர். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ இவருக்கு ஏன் சார் திருமணம் பிரிவு நடந்துச்சுன்னா, குரு பார்வை பெற்றது, சேர்க்கை பார்வை பெற்றது சிறப்பு. ஆனால் குரு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராங்காகவே இல்லை. 2ல் நிற்கக்கூடிய குரு ராகு நட்சத்திரம் பெற்று ராகுவோட பின்னப்பட்டு ராகுவின் நட்சத்திரத்தில், அந்த ராகு யாரோட நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ராகு நிற்கிறது குருவோட நட்சத்திரத்தில். இந்த இடத்துல சார பரிவர்த்தனை நடந்திருக்கு. அதாவது கிரகங்கள் பரிவர்த்தனை பெறல. குரு வாங்கிய நட்சத்திரம் ராகு, ராகு வாங்கிய நட்சத்திரம் குரு. ஒரு ஜாதக கட்டத்தில் 7ஆம் அதிபதி வாங்கிய நட்சத்திராதிபதி சார பரிவர்த்தனை பெற்று இருப்பது அப்படின்றது நிறைய பேர் ஜாதகத்தில் பிரச்சனையும் பிரிவினையும் உண்டாக்குறது. எல்லாருக்குமே நடக்குதுன்னு சொல்லலை. ஆனால் ஒரு 75 to 80% ஜாதகத்தில் இதை பார்த்தா இந்த ரூல் கரெக்டாக அப்ளிகபிள் ஆகுது. மேலோட்டமாக பார்த்தா ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும், இல்லை நல்ல நிலையில் திரிகோ நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல பவரான இடத்துல தான் இருக்குது 7ஆம் அதிபதி. ஆனால் அது வாங்கிய நட்சத்திராதிபதி
அதுக்கு எதிர்த்தரத்தோட சார பரிவர்த்தனை பெற்றிருந்தால், 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்ற சொல்ல 7ஆம் அதிபதி வாங்கிய நட்சத்திராதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிரச்சனையை கொடுக்குது, சில பேருக்கு பிரிவினையும் கொடுக்குது. அப்போ 7ஆம் அதிபதி வாங்கிய நட்சத்திர சார பரிவர்த்தனை இருந்தால் அது பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றது தான் பாயிண்ட். சரிங்களா? ஸோ அப்போ 7ஆம் அதிபதி இந்த இடத்துல கெட்டுட்டார் அப்படின்றது தான் விஷயம். சரியா? இதுக்கு அவர் ஒரு கேள்வி என்னை கேட்டார். அதாவது அவர் கேட்கல, அவர் ஃப்ரெண்டு கூட அவர் கால் பண்ணி அவர் கேட்டிருந்தார். அதாவது அவர் என்ன கேட்டாங்கன்னா, சார் இல்லை சார், லக்கணத்துக்கு 8ல் செவ்வாய் நிற்குது, ராகு கேது நிற்குது, 2ல் ராகு நிற்குது, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு நிற்குது, ராசிக்கு 8ஆம் இடத்த சனி பார்க்குறாரு, லக்கணத்துக்கு 8ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. ஸோ 7, 8ல் இந்த சனி, ராகு, கேது, செவ்வாய் எல்லாமே தொடர்பு வந்துச்சு. இதனால தான் இவர் வாழ்க்கையை தெரித்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. நிச்சயமாக கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே 6, 7, 8ல் சனியோ செவ்வாயோ ராகு இருந்தால் திருமணம் காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நடந்துருச்சு அப்படின்னா திருமணம் காலதாமதம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அதாவது 7, 8ல் சனி ராகு இருந்தால் திருமணம் தள்ளி போகணும் அப்படின்னா ஒரு தள்ளியெல்லாம் போகல, ஒரு கரெக்டான ஏஜ் வயசில் கரெக்டாக தான் திருமணம் நடந்திருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ 7, 8ல் சனி ராகு கேது இருந்தனாலேயோ இல்லை ராசிக்கு 6, 7, 8ல் சனி செவ்வாய் இருந்தனாலேயோ இவருக்கு இந்த இடத்துல பிரச்சனை வரல. 7, 8ல் சனி செவ்வாய் இல்லைனாலும் 7 கூடிய அதிபதி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் எந்த ஒரு லக்கணத்தும் பெற்றிருந்தாலும் நிச்சயமாக முதல் தாரம்ன்றது பிரிவினை நோக்கி தான் வந்து சேரும். அது எப்போ வரும் அப்படின்றது தான் தசாபுத்தி கணக்கு. நான் அதான் கேட்டேன், இந்த இப்போ கடந்து வந்தது குரு புத்தியெல்லாம் கடந்து வந்துட்டார், அதான் நீங்கள் கல்யாணம் பிரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கான காரணம் கரெக்டாக பாருங்கள், குரு புத்தி வரமோ ஆட்டோமேட்டிக்காக பிரித்து விட்டுச்சு. ஏன்னா 7 கூடிய அதிபதி அந்த இடத்துல வீக்காக இருக்கார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஒரு ஜாதக கட்டத்துக்கு 7ஆம் அதிபதி வீக்காக இருக்குன்ற பட்சத்தில் 7ஆம் அதிபதி தசாபுத்தி நடைமுறையில் வருதா, கல்யாணம் ஒரு 2-3 வருஷத்தில் வருதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதை தாண்டி இருக்கணும். ஒன்று சரி, இல்லை சார், சப்போஸ் குரு தசையே நடக்குது சார்னா அப்போ குரு தசை சுய புத்தியாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல தாண்டி இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல குரு புத்தி கடந்து இப்போ சனி குரு புத்தி முன்னாடி திருமணமும் ஆயிடுச்சு இவருக்கு. ஸோ அப்போ குரு புத்தி வரும்போது பிரிவினையும் கொடுத்தது. இப்போ சனி புத்தியில் கோர்ட்டு கேஸ் டிவோர்ஸ் கேஸில் ஓடும். சரி, இவருக்கு இப்போ 2ஆம் திருமணம் உண்டா? ஏன்னா எல்லாருக்குமே அது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தானே. ஏன்னா வயசு ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ செகண்ட் லைஃப் நடக்குமா? செகண்ட் மேரேஜ் நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். எப்போ சார் நடக்கும்? அடுத்த கேள்வி இதான் வரும். ஸோ ஜோதிட ரீதியாக ஏன் நடக்கும்? 11 கூடிய போய் 8ல் தான் நிற்கிறார், அது சிறப்பா? நிச்சயமாக சிறப்பு. 11 கூடிய போய் 8ல் அமரலாம், தவறு கிடையாது. அது வீடு கொடுத்த போய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார், இது சிறப்பு. அந்த சந்திரனுக்கு யோகாதிபதி செவ்வாயுடன் அமர்ந்து அந்த சந்திரனுக்கு இன்னொரு யோகாதிபதி குருவால் பார்க்கப்பட்டது அப்படின்றது சிறப்பு. சரி சார், அந்த இடத்துல ராகு கேது நிற்குது, சந்திரனோட கேது பின்னப்பட்டிருக்கு, சனி பார்த்தப்பட்டிருக்கு, அது சிறப்பு இல்லையா? இது ஒரு வகையில் மைனஸான விஷயம் தான். பட் அந்த இடத்துல வெறும் சனியின் பார்வையை மட்டும் பெற்றோ இல்லை ராகு கேது தொடர்பில் மட்டும் இல்லை, குருவின் பார்வை பெற்று ப்ளஸ் செவ்வாயின் தொடர்பில் இருக்கா. ஸோ டெஃபினட்டாக 8 கூடிய 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து 8 கூடிய அதிபதி ஆச்சு. ஸோ டெஃபினட்டாக 2 மறு திருமணம் அப்படின்றது இவருக்கு உண்டு. ஆனால் வரக்கூடிய அந்த பெண்ணுன்றது ஆல்ரெடி திருமணமானவங்களாக தான் இருப்பாங்க. இதுதான் விஷயம். அப்போ வாழ்க்கை துணை மறு திருமணம் இவருக்கு நடக்கும். வரக்கூடிய வாழ்க்கை துணை ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணணும், வாழ்க்கை இழந்தவருக்கு இவருக்கு வாழ்க்கையை கொடுப்பார். ஏன்னா அந்த இடத்துல அந்த சந்திரன் கேதுவோட பின்னப்பட்டு சனியினால் பார்க்கப்பட்டது. இதுதான் அந்த இடத்துல அந்த சூட்சமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அப்போ செகண்ட் லைஃப் கிடைக்குமா? நிச்சயமாக நடக்கும். அந்த லைஃப் நல்லா இருக்குமா? டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா 11 கூடிய அதிபதி சந்திரன் 8ஆம் இடத்துல வந்து குருவால் பார்க்கப்பட்டு செவ்வாயுடன் தொடர்பில் இருக்கணும். நிச்சயமாக அந்த செகண்ட் லைஃப்ன்றது சந்திரனுக்கு அது வலிமை. சந்திரன் தான் அந்த இடத்துல செகண்ட் லைஃப் பார்க்கணும். செகண்ட் லைஃப் நல்லாயிருக்கும். சரி, எப்போ நடக்கும்? இது அடுத்த கேள்வி. இப்போ நடைமுறையில் உள்ள தசாபதி செவ்வாய் தசையில் சனி புத்தி, இந்த முழுமையாக அந்த செவ்வாய் தசை முடியும். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி, ராசிக்கு ராசி அதிபதி. ஸோ லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி 8ல் அமர்ந்து மறைந்து நிறைந்து தான் இருக்கார். ஏன் ஆட்சி பெற்று நிறைந்திருப்பது சிறப்பு, குருவால் பார்க்கப்பட்டது சிறப்பு, அதில் சந்தேகம் இல்லை. ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் நல்லா தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த செவ்வாய் இவங்களோட தொடர்பில் மட்டும் இருந்திருந்தாலும் ஓகே. லக்னப்படி 8ல் அமர்ந்து அது ராகு கேதுவுடன் பின்னப்பட்டிருந்து சனியினால் 3ஆம் பார்வையினால் பார்க்கப்பட்டு இருப்பது அப்படின்றது செவ்வாய்க்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, அந்த இடத்துல நிறையா மைனஸும் இருக்குது. ஸோ அதனால் இந்த செவ்வாய் தசை ஃபஸ்ட் அப்போ லக்கணத்துக்கு செவ்வாய் அவயோகர் தான். என்னதான் நம்ம குரு பார்த்துட்டா ராசிக்கு ராசி அதிபதி, செவ்வாய்க்கு சந்திரன் யோகாதிபதி, சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் இதெல்லாம் பேசினாலும் லக்கணப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பலன். அப்போ லக்கணத்துக்கு அவர் அவயோகர் தான். அப்போ அஷ்டமாதிபதி வேலை தான் இந்த இடத்துல செய்வார், சனியோட தொடர்பு பெற்று கேதுவோட பின்னப்பட்டனால. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செவ்வாய் தசை முழுமையாக முடியணும். இந்த செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை வரும்போது நிச்சயமாக திருமணம் நடக்கும். சரி, அதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணால் நிச்சயமாக பிரேக்கப் தான், இதில் சந்தேகமே வேணாம். ஏன்னா
இந்த இடத்துல செவ்வாய் குருவின் பார்வை பெற்று சந்திரனோட தொடர்பில் இருக்கார். சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி ருச்சக யோகம் இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பேசினாலும் லக்னப்படி பார்க்கும்போது அந்த செவ்வாய் 8ல் அமர்ந்து அது சனியால் பார்க்கப்பட்டு ராகுகேது ஒரு அமைப்பில் இருக்கிறனால செவ்வாய் திசை முழுமையாக முடிந்த பிறகு, ஏன்னா செவ்வாய் அடுத்தடுத்து வர திசை புத்தி வந்து லக்கணத்துக்கு வேணால் சுபகிரகம் சொன்னாலும் அந்த செவ்வாய்க்கு எல்லாமே ஆப்போசிட் கிரகம் தான். அடுத்து புதன் புத்தி, சுக்கிர புத்தி இது எல்லாமே ஆப்போசிட்டாக தான் வரும். சூரிய புத்தி வந்தாலும் சூரிய புத்தி லக்கணத்துக்கு விரையாதிபதி பாக்கியஸ்தானத்தில் நிறைஞ்சு நிற்கிறார், அதுவும் இந்த இடத்துல மைனஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வாய் சூரியனுக்கு யோகம் சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் சூரியனுக்கு மறைந்து இருப்பது. ஸோ சூரிய புத்தியும் சிறப்பளிக்காது. சந்திர புத்தி சந்திரன் சனிக்கேதோடு பின்னப்பட்டு இருப்பது அப்படின்றது அதுவும் சிறப்பு இல்லை. ஸோ செவ்வாய் தசை முழுமையாக முடிஞ்சு ராகு தசை வருமா திருமணம் பண்ணுறதுன்றது தான் இவருக்கு சிறப்பு. அப்போ திருமண வாழ்க்கை அமையும், அந்த நாள் இந்த வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயமே. அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் நம்மளோட திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை தொழில் ரீதியாக பொருளாதார உயர்வாக இருக்கட்டும், இல்லை சொத்து பத்து வீடு வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு பெருகக்கூடிய அம்சமாக இருக்கும், எல்லாமே நம்ம ஜாதகத்தை உள்ள கிரகநிலை தான். அந்த கிரகநிலை உச்சம் ஆட்சி நீசம் அப்படின்றதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. அந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குது, எந்த கிரகத்தில் சேர்க்கை பெற்றுருக்கு, அந்த கிரகம் ஃபர்ஸ்ட் ஆல் எங்கே இருக்குது, லக்கணத்துக்கு எந்த பாவத்தில் இருக்குது. 6-8 பானில் நின்னால் நல்லது கிடையாது. 6-8 பான் நின்னாலும் நல்லது தான். அது லக்கணத்துக்கு அவயோகராக வந்து அவங்க 6-8 பான் நின்னால் நல்லது. அது ராசிக்கும் அதே மாதிரி அமர்ந்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும். நடைமுறையில் உள்ள நல்ல தசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே நல்ல அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை உயர்வடையக்கூடும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.